நம்மளோட முப்படைகள் ஏன் வெவ்வேறு மாதிரியான சல்யூட் அடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட முப்படைகளான இந்திய ராணுவம், இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படை ஆகியவற்றோட உடைகள் வெவ்வேறு நிறங்கள்ல தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, அவர்களோட போர் முறையும் ஒண்ணுக்கு வித்தியாசமானதுதான். அதே மாதிரி அவர்களோட பதவிகளோட தரமும் வெவ்வேறா தான் இருக்கும். அடுத்ததா அவங்க வீர வணக்கம் செலுத்தும் முறையும், அதாவது சல்யூட் செய்யற விதமும் வெவ்வேறா தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா, சல்யூட் அடிக்கிறதுன்னு சொன்னாலே அது மரியாதை செலுத்துறது தான். இந்த சல்யூட் ஒரு தனி மனிதனுக்காக அளிக்கப்படுறது கிடையாது. சல்யூட்னு சொல்லப்படுறது அந்த நபரோட சாதனைகளுக்காகவும், அவர் அணிந்திருக்கக்கூடிய உடையின் மதிப்பிற்காகவும், அவரோட பதவியோட பெருமைக்காகவும் அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான அங்கீகாரம். இந்தியாவோட ஒவ்வொரு படையிலும் எவ்வாறு வீரவணக்கம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற விதிமுறையை பார்த்தோம்னா, இந்திய ராணுவத்தோட சல்யூட்ல உள்ளங்கை திறந்த நிலையில முன்னோக்கி இருக்கணும். அப்படின்னா எல்லா விரல்களும் ஒன்றுடன் ஒன்று கட்டை விரலுடன் இணைந்திருக்கணும். நடுவிரல் கண் புருவத்தை தொட்டுட்டு தான் இருக்கணும். ஒரு சமயத்திலையும் இயற்கை பேரிடர் சமயத்திலையும் தங்களோட இன்னுயிரை கொடுக்கக்கூடிய உன்னத வீரர்களை கௌரவப்படுத்தவும், அது மட்டும் இல்லாம சல்யூட் அடிக்கும் போது தான் எந்த விதமான தீய எண்ணத்தோடையும் இல்ல அப்படிங்கறத காட்டுறதுக்கும்